வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாஸ்ட் 6 மந்த்ஸா நான் எவ்வளோ சேமிச்சேன், அதுல என்னென்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்த். நான் சேவிங்ஸ் வந்து ஜான்வரில இருந்து ஸ்டார்ட் பண்ணல, ஏப்ரல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏப்ரல் மந்த் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணேன், அதுல என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏப்ரல் மாதம் என்னோட சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 7,500. இந்த ரூ. 7,500 நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்த்துக்கான பட்ஜெட் பிளான் பண்ணேன். அந்த பட்ஜெட்ல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் நான் இந்த ரூ. 7,500 சேர்த்தேன். வெஜிடபிள், மில்க், க்ரோசரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து சேவ் பண்ணால் தான் இந்த ரூ. 7,500. இதை பற்றின உங்களுக்கு டீட்டெயில் லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். இதுதான் நான் ஏப்ரல் மந்த் வாங்கின நகை. ஃபர்ஸ்ட் என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்ல நான் வாங்கின நகை இதுதான். இது ரெண்டும் சேர்ந்து 1 கிராம். ஒரு கம்மல் வந்து 1/2 கிராம், 2 கம்மல் சேர்த்து 1 கிராம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சேவிங்ஸு. இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும், அழகா இருக்கும். ஒரு மாதிரி கட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டி கம்மல் தான். ஏப்ரல் மந்த் என்னோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரூ. 7,500 அமௌண்ட்டும் சேர்த்து வச்சுட்டேன். பட் அதில் என்ன வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. சரி ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக கம்மல் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கம்மல் தான் வாங்கினேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அது குட்டியா ரொம்ப அழகா இருந்தது இந்த கம்மல். இதை ஏப்ரல் மந்த் இந்த கம்மல் எடுக்கும்போது கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 6,350 சம்திங் இருந்தது. அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 12% போட்டாங்க. மொத்தம் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து எனக்கு ரூ. 7,400 கிட்ட வந்தது. நான் சேர்த்து வச்சிருந்த ரூ. 7,500 எனக்கு பேலன்ஸ் வந்து ரூ. 100 இருந்தது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேவிங்ஸில் நான் வாங்கின நகை. இப்போ செகண்ட் மந்த் நான் எவ்வளோ அமௌண்ட் சேமித்தேன், என்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செகண்ட் மந்த் அப்படிங்கிறது மே மந்த், ஜூன் மந்த், ஜூலை மந்த் இந்த 3 மாதமும் சேர்த்து தான் நான் நெக்ஸ்ட்டு ஜுவல் வாங்கினேன். அதில் மந்த்லி ஒன்ஸ் நான் வாங்கலை. 3 மாதத்துக்கு சேர்த்து தான் நான் ஒரு நகை வாங்கினேன். மே மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு வெக்கேஷன். ஸோ நான் ஊருக்கு போயிட்டேன். ஸோ அந்தளவு என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல. மே மந்த் ஃபுல்லாகவே கொஞ்சம் ட்ராவல் அப்படி இப்படின்னு என்னால் ஒரு 4,000 தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நான் பட்ஜெட் பிளான் பண்ணேன் ஜூன் மந்த்து. எனக்கு மே மந்த் ஃபுல்லாக நான் ஊரில் இல்லாததுனால ஜூன் மந்த் வந்து நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியதாயிடுச்சு. என்னோட க்ரோசரி ஐட்டம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் ஜூன் மந்த் சரியாக சேவிங்ஸ் பண்ண முடியல. ஸோ ஜூலை மந்த்துமே சேம் ரீசன் தான். நான் 1 மந்த் ஊரில் இல்லாததுனால என்னால் கரெக்டாக அந்த பட்ஜெட் கொண்டு வர முடியல. கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதம் சேர்த்து நான் எவ்வளோ என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு ரூ. 15,500 என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. இந்த 3 மந்த்ஸ் சேவிங்ஸில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா கம்மல் தான் வாங்கினேன். அகெயின் ஒரு கம்மல் வாங்கினேன். இந்த கம்மல் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிராம். ஏன்னா 15,000க்கு மேலே இருந்ததுனால என்னால் 2 கிராம் கம்மல் வாங்க முடிஞ்சுது. இந்த கம்மலோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடியிலேருந்து அழகாக ஒரு பூ பூக்கிற மாதிரியான ஒரு டிசைன். கீழே ஒரு டாட் மாதிரி இருக்கும். இந்த கம்மல் ரொம்ப நல்லா தான் இருந்தது. இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 14% இதுக்கு வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஜூலை மந்த் நான் இதை எடுக்கும்போது கோல்டு ரேட் வந்து ரூ. 6,700 இருந்தது. 2 கிராமுக்கு வேஸ்டேஜ் வந்து 14% போட்டாங்க. அதோட ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ரூ. 15,700 மேலே வந்துருச்சு. என்கிட்ட ரூ. 15,500 தான் இருந்தது. பத்தாததுக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் 200 நான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் என்னோட செகண்ட் கோல்டு சேவிங். இந்த கம்மலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஆகஸ்ட் மந்த் நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்னா பட்ஜெட் போட்டு அதிலிருந்து நான் அமௌண்ட் மிச்சம் முடிச்சு அப்படி தான் ஆகஸ்ட் மந்தோட சேவிங்ஸ் நான் பண்ணினேன். ஏப்ரல் மந்த் ரூ. 7,500 சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதே அளவுக்கு என்னால் ஆகஸ்ட் மந்த்லேயும் சேவிங்ஸ் எடுக்க முடிஞ்சது. ரூ. 7,800 நான் எடுத்திருந்தேன். இதை வச்சு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த வாட்டி நான் கோல்ட் காயின் தான் வாங்கினேன். 1 கிராம் கோல்ட் காயின் ப்ளஸ் ஒரு 100 மில்லிகிராம் கோல்ட் காயின் வாங்கினேன். 2 காயின் வாங்கினேன். நான் ஏன் இந்த வாட்டி காயினுக்கு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு கோல்டு ஜுவல்லாக வாங்கும்போது எனக்கு நிறைய வேஸ்டேஜ் போகிற மாதிரி நிறைய அமௌண்ட் அதில் கொடுக்குற மாதிரி 12%, 14% அந்த மாதிரி நிறைய மந்த்லி நான் வேஸ்டேஜுக்கு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து காயின் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஆகஸ்ட் மந்த் சேவிங்ஸ்லேருந்து நான் காயின் வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் வாங்கினது வந்து 1 கிராம் காயின் வாங்கினேன். எனக்கு ரூ. 7,800 இருந்தது. 1 கிராம் ரூ. 7,000 தான் வந்தது. ரூ. 800 எக்ஸ்ட்ராவாக இருந்தது. அதில் தான் இந்த 100 மில்லிகிராம் காயின் வந்து நான் வாங்கினேன். இந்த ரூ. 7,800 லாஸ்ட் அந்த ரூ. 800 வந்து லாஸ்ட் 10 டேஸில் நான் சேர்த்தது. ஒரு 10 டேஸ் சேலஞ்ச் மாதிரி பண்ணி தான் இந்த 100 மில்லிகிராம் காயின் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர், அதாவது இந்த மந்த்து.
இந்த மந்த்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ள, அதாவது செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 10க்குள்ள இந்த 10 டேஸ்க்குள்ள எப்படியாவது ஒரு 1/2 கிராம் காயின் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் ஒன்று எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன். ஸோ கோல்ட் சேவிங் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நான் அதை உங்களுக்கு அப்லோடும் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த 500 மில்லிகிராம் காயின். இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 3750 நான் ஃபஸ்ட்டு 10 டேஸில் சேர்த்து வச்சுருந்தேன். இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 3550 தான் வந்தது. இதில் பேலன்ஸ் எனக்கு ₹200 இருந்தது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் 20 டேஸ்க்கான சேலஞ்சில் நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அந்த அமௌண்ட்டை. ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அப்படி மில்லிகிராம்லலாம் காயின் கிடைக்குமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடைக்கும். 100 மில்லிகிராம், 200 மில்லிகிராம், 300 மில்லிகிராம், 500 மில்லிகிராம் இந்த மாதிரி நமக்கு 100லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. நம்ம கொஞ்சம் பெரிய கடைக்கு போனீங்க அப்படின்னா 100 மில்லிகிராம் கிடைக்கும். அதுவே கொஞ்சம் நமக்கு பக்கத்துலேயே இருக்கிற கடை அப்படின்னா கண்டிப்பாக 500 மில்லிகிராம் எல்லா ஷாப்லேயுமே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம எவ்ரி மந்த் ஜுவல் வாங்கும்போது அதில் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு நிறைய போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து காயின் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஜுவல் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜுவல் வாங்கலாம். காயின் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காயின் வாங்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணால் தான் நம்மளால் நகை வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்கம் எவ்வளவா வேணால் இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு மிச்சம் பண்ணுங்கள். அப்படி மிச்சம் பண்ணுற அமௌண்ட்டில் 100 மில்லிகிராம்லேருந்து நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.